கிராமப்புற அபிவிருத்தி மட்டுமல்லாமல் தேசிய ரீதியாகவும் நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். திட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போவே வீடமைப்பு வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. பிரதேச அபிவிருத்திகள், நெடுஞ்சாலைகள் அமைத்தல், அதாவது வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற பெண்களுடைய குழந்தைகளை, சிறார்களை மாமா அல்லது அத்தை வீட்டில் அல்லது பாட்டி தாத்தாமார் வளர்க்கின்ற இடங்களில் அவர்களுக்கு உண்மையாகவே தேவைப்பாடுகள் இருந்தால் அந்த டே கேர் சென்டர், அதாவது பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் அந்த குழந்தைகளை விடுவதாக இருந்தால் அந்த வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு சென்ற பெண்களுக்கு அந்த குழந்தைகளை அந்த பகல் நேர பராமரிப்பு நிலையத்தில் வைப்பதற்கு 10,000 ரூபாய் அரசாங்கம் வழங்குது. அதுக்கு நீங்கள் வெளிநாட்டு சென்றிருப்பவர்கள் அந்த வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சிகளின் மூலமாக வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு சென்றிருத்தல் அவசியம். அல்லாவிட்டால் அவ்வாறான அந்த வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அரசாங்கத்தின் இந்த தொடர்ச்சியான வேலை திட்டத்துடன் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய வசதிகளை பெறுவதற்கு நீங்கள் அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளல் அவசியம். அதே போல அரசன் இருக்கின்ற இந்த அமைப்புகளுடன், இந்த பிரஜா சக்தி அல்லது இந்த சமூக சக்தி சமூக அபிவிருத்தி சங்கங்களுடாகவும் எங்களுடைய சிறுவர் மகளிர் அமைச்சில் இருக்கின்ற மகளிர் செயற்பாட்டு சங்கங்களினூடாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றாக இணைய சொல்லித்தான் இணையுமாறு நான் உங்கள் அனைவருமே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல உங்களுக்கு சந்தை வாய்ப்புகளுக்கான வசதிகள், தொழிற்பயிற்சிகள், அதே போல தொழில் வாய்ப்புகளுக்கான கடன் வசதிகள், வங்கி கடன், அதே போல நிவாரணங்கள் எங்கள் அமைச்சினூடாகவும் வழங்கப்படுகின்றது. அதை அனைத்துமே பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த அமைப்புகள் மகளிர் செயற்பாட்டு சங்கங்களில் தொடர்பு கொள்வது கட்டாயமாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்போது நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு கைத்தொழிலை ஆரம்பித்து, ஒரு சுய தொழிலை ஆரம்பித்து அதை சந்தைமயப்படுத்தி நீங்கள் பெறுகின்ற வருமானத்தை கொண்டு வீட்டு பராமரிப்பு வேலைகளையும் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு கையில் ஒரு வருமானத்தை பெற்று உங்களுடைய வாழ்வை ஆதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் என்றதை நான் கூறுகின்றேன். அதற்கான வழிவகுக்கின்ற ஒரு அரசாங்கமாக, மக்கள் நல ஆட்சியாக, மக்களுக்கு சலுகைகளை வசதிகளை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் ஒரே முழு முயற்சியுடன் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். இப்போது நாங்கள் பார்த்தோமென்றால் இந்த கிராமப்புற அபிவிருத்தி மட்டுமல்லாமல் தேசிய ரீதியாகவும் நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். திட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போவே வீடமைப்பு வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. பிரதேச அபிவிருத்திகள், நெடுஞ்சாலைகள் அமைத்தல், அதே போல தொழில்நுட்ப வசதிகளை மாணவர்களுக்கு வழங்குதல், இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கூட மாணவர்களுக்கு செல்வதற்கான வசதிகள், அனைத்து வேலை திட்டமும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே யாருக்கு இந்த அரசாங்கத்தை தோல்விக்கான செய்யவும் நிர்கதியாக இருக்கின்ற எதிர்கட்சி தரப்பினருக்கும் அந்த ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் பயணத்தை, மக்கள் நல ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதிகாரத்தை தன்வசம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த அரசாங்கம் இன்னும் 5 வருடங்கள் இவ்வாறு இயங்கி வருவதாக இருந்தால் இந்த மக்கள் நல ஆட்சியாக உங்களுடைய தேவைப்பாடுகளை நாங்கள் நன்றாக உணர்ந்து மக்களுக்கு நிம்மதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய வகையிலான இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற உறுதிப்பாடை நான் இப்போ கூற விரும்புகின்றேன். அதே போலதான் இனவாதம். இப்ப நாங்கள் எங்களை பார்த்தாலும் எல்லா வேலை திட்டமும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா பெண்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பிரதமராக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், அந்த நாங்கள் இணையதளத்துல நாங்கள் பார்க்கின்றோம் கொச்சப்படுத்துதல், இழிவுபடுத்துதல், அந்த ஆபாசமாக பேசுதல் போன்ற பலவிதமான அவதூறுகள் எழுப்புதல் எல்லா பெண்களுக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கே ஆரம்ப கட்டத்தில் இங்கே பிரதேச சபைகளுக்கு உள்வாங்கப்பட்ட இந்த யுவதிகளுக்கு அனைவருக்குமே இவ்வாறான நிலைகளுக்கு நாளைக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். ஆனால் எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டாம். வார எந்த ஒரு சவாலையா இருந்தாலும் எதிர்கொண்டு அதை முன்னோக்கி சென்று பெண்களுடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்கு முழு முயற்சியுடன் செயற்படுவதற்கான திடமான, எங்களுடைய ஆக்கப்பூர்வமான, எங்களுடைய தைரியமான வாழ்வுடன் அவர்களுக்கு நெருங்கக்கூட முடியாது. ஆகவே எந்த ஒரு சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். கட்டாயம் இந்த அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணமானது மக்களுடைய நம்பிக்கையை வென்று இந்த நாட்டை மறு இடத்துக்கு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதே இந்த நாட்டின் நோக்கம். ஆகவே நீதியின் சமத்துவம், நீதியின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க பெறும்.
அதே போல பொருளாதாரத்தில் சமத்துவம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும். இந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். அது தவிர வேற என்ன வேணும்? அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற, சட்டத்தின் முன் சமமாக மதிக்கப்படுகின்ற, பொருளாதாரத்தின் சமத்துவம் கிடைக்கின்ற ஒரு நாடாக இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும் என்ற உறுதிப்பாடு எங்களுக்கு அவ்வாறான ஒரு மனநிலை ஏற்படும். அதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான வளம் என்னவென்றால் அதுவே தான். ஆகவே தான் இப்போது நாங்கள் சொல்கின்றோம், எங்கள் எல்லாருடைய கலாசார விழுமியங்கள், எங்களுடைய கலாசார கோட்பாடுகள், கலாசார விழுமியங்கள், உரிமைகள் ரத்து செய்யப்படாமல் எங்களுக்கு பாதுகாப்பாக சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலாக இப்போது இருக்கின்றது. சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்குமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை தவிர்த்து நாங்கள் வெவ்வேறாக பிரிந்து வாழ வேண்டும் என்று எவராக நோக்கமுடுவதாக இருந்தால் அது அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக மாத்திரமே தனப்பார் நினைக்கின்றார்கள். தமிழர்களுடைய வாக்குகளை எங்களுக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசியலில் கூற வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். சிங்களவர்களுடைய வாக்கு பட்டியலை, அந்த வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வர வேண்டும் என்று ராஜபக்ஷ தரப்பினர்கள் அங்கே நினைக்கின்றார்கள். அதுதான் பிரிவினைவாதம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை தவிர்த்து விட்டு நாங்கள் அனைவருமே அன்றகுமார திசாநாயக்கா அவர்களை ஒன்றாக ஆதரித்து அனைவருக்குமே சமமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் அனைவருக்குமே அடிப்படை வசதிகள் வழங்குகின்ற, கலாசார உரிமைகள் கிடைக்கப்பெறுகின்ற, நீதியின் சமத்துவம் கிடைக்கின்ற, பொருளாதாரத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் வடக்கு, கிழக்கு, கொழும்பு, ஏனைய பிரதேசம் என்று எல்லா பிரதேசத்துக்கும் இந்த பொருளாதார அபிவிருத்தி வர ஒரு நாடாக இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு பிரிந்து வாழ்வதற்கான தேவைப்பாடு ஒரு பொதுமை ஏற்படாது. ஆகவே அவ்வாறான ஒரு ஒன்றிணைந்த அந்த ஒருங்கிணைப்பை வழங்கக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி, ஜனாதிபதி அனுரவுடைய கட்சி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கொள்கையில் அதுதான் இருக்கின்றது. பிரிந்து வாழ்வதை தவிர்த்துட்டு அனைவருமே ஒன்றாக முயற்சியுடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதில் சமமான உரிமைகளை அனுபவித்துக் கொண்டு சுதந்திரமான வாழ்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்களும் இந்த அரசாங்கத்துடன் ஒன்றாக செயற்பட்டிருக்கின்றோம். முதன்முறையாக தென் மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சராக நான் இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிக்கின்ற ஒருவராக என்னை உள்வாங்கி அந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த அரசாங்கத்துக்கு இனவாதத்துக்கு, பிரிவினைவாதத்துக்கு, பிரதேசவாதத்துக்கு, மொழி மத பேதம் எதுக்கும் இடமில்லை என்றதை பிரதிபலிக்கும் வகையிலான முன்னுதாரணமாக எங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். அடுத்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து பெண் பிரதிநிதி ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நான் விடைபெறுகின்றேன். எங்களுடைய பெண்கள் அமைப்பு அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செயற்படுவோம் என்று வாழ்த்துகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.